இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த இடத்துல ஒரு ரட்சிப்பின் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி ஒரு பக்கத்தில் தொங்கின கள்ளனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டு பக்கத்திலும் இவரை குற்றவாளி என்று மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக இரண்டு கள்ளன் தொங்கவிடப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் குற்றத்தின் நிமித்தமாக அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். பாவமே அறியாத அவர் இரண்டு பேருக்கும் நடுவாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். மற்ற சுவிசேஷத்தில் இரண்டு பேரும் அவரை பரியாசம் பண்ணினதாக எழுதப்பட்டிருந்தாலும் லூக்கா இங்கே தெளிவாக ஒரு கள்ளனை குறித்து எழுதுகிறார். ஒருவன் ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிறான், இன்னொருவன் சொல்லுகிறான் அவனை கடிந்து கொள்ளுகிறான். நம்ம ரெண்டு பேரும் செய்த தப்புக்காகத்தான் நாம் தண்டனையை அனுபவித்திருக்கிறோம், இவர் ஒரு தவறையும் செய்யாமல் இவர் தண்டனையை அனுபவித்திருக்கிறார் என்று சொல்லி அவனை கண்டித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய குற்றத்தை மனம் திரும்பி அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளும் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்கிற காரியமானது அவனுடைய கடைசி மணி நேரத்தில் அந்த சிலுவையில் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரிடத்தில் அவன் கிருபையை பெற்று கொண்டதை பார்க்கிறோம். அடுத்தவனை கடிந்து கொள்ளுகிறான். தன்னுடைய பாவத்தை, தனக்கு கிடைத்த தண்டனைக்கு காரணம் தன்னுடைய பாவமே என்பதை அவன் அறிக்கையிடுகிறான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் உமக்கென்று ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறீரே, அதை நான் விசுவாசிக்கிறேன், அந்த ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளும் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து அவனுடைய உள்ளம் திறந்த மனம் திரும்புதலை பார்த்து அந்த கல்வாரி சிலுவையிலேயே அவனை மன்னித்து அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி. அவன் ஞானஸ்நானம் பெறவில்லை. இன்றைக்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய திருவிருந்தையும் கடைபிடிப்பதற்கு அவனுக்கு நேரமில்லை. ஆனால் அவனுடைய உள்ளம் திறந்த அந்த மனம் திரும்புதலானது அவனுக்கு ஒரு பாவ மன்னிப்பை அங்கே கொண்டு வந்ததை பார்க்கிறோம். நிச்சயமாக அவன் அதற்கு முன்பாக இயேசுவை அறிந்திருந்தால் அவருடைய வசனங்களுக்கும் சத்தியங்களுக்கும் அவன் கீழ்ப்படிந்திருப்பான். நமக்கு எந்த அளவுக்கு சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு நாம் நிச்சயமாக கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி வாய்ப்பிலும் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டபடியினாலே அவனை நோக்கி ரட்சிப்பின் வார்த்தை வருகிறது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று இரண்டாவது வார்த்தையாக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு மனுஷன், நான் மனுஷன் அல்ல, நான் ஒரு புழுவை போல நசுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த நேரத்திலும் அவனுக்கென்று ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். எந்த பக்கத்தில் தொங்கின கள்ளன் பரதீசின் வாக்குத்தத்தம் பெற்றான் என்று வேதத்தில் இல்லாமல் ஒரு ரெண்டு பக்கத்தில் இருந்த ஒருவன் அந்த வாய்ப்பை பெற்றான். வேதாமகத்தில் மிகவும் குறைவான இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல்லாட்சிகளில் பரதீசும் ஒன்று. கிரேக்க மொழியில் பாரடைசோஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதனை கிரேக்க மொழியில் முதலில் பயன்படுத்தியவர் செனபோன் தான் என்று சொல்லி வரலாறு கூறுகிறது. அவர் பெர்சிய அரசர்களின் பூந்தோட்டங்களை குறிப்பதற்கே இந்த சொல்லை பயன்படுத்தினார் என்று வரலாறு கூறுகிறது. பரதீசு என்றால் அடைத்து பாதுகாக்கப்பட்ட தோட்டம், பூந்தோட்டம் என்றெல்லாம் அது பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. கிரேக்க மொழியில் உள்ள பழைய ஏற்பாட்டில் நெகேமியா 2:8 பிரசங்கி 2:5 உன்னத பாட்டு 4:13 இந்த பெயரானது வருகிறது. அவ்விடங்களிலே ராஜாவின் வனம் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜாவின் வனத்து காவலாளனாகிய சூசா என்று சொல்லி வருகிறது. அந்த இடத்துல பரதீசு என்கிற வார்த்தையானது அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து பிரசங்கி 2:5 எனக்காக தோட்டங்களையும் சிங்காரங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன் என்று சாலமோன் தன்னை குறித்து எழுதுகிற அந்த தோட்டங்கள் என்று சொல்லுகிற இடத்திலே பரதீசு என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உன்னத பாட்டு 4:13 சாலமோன் சொல்லுகிற உன் தோட்டம் மாதளம் செடிகளும் என்று சொல்லுகிற இடத்திலும் இந்த பரதீசு என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. லத்தீன் மொழிபெயர்ப்பு வேதாகமமான அந்த செப்டு வெஜின்டல் என்று சொல்லுகிறார்களே, வெஜின்ட் என்று சொல்லுகிற அந்த
மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் ஏதேன் தோட்டத்திற்கு இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். யூதர்கள் இழந்த ஏதேனின் நிலையை மீண்டும் தங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் இந்த பரதீசு என்கிற வார்த்தையானது 3ஆம் வானம் என்று சொல்லி பவுலினால் குறிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து அங்கே கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது தன்னை மறைத்து அவர் இன்னொருவன் என்று சொல்லி எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாயிருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாயிருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டுக்காததுமான வார்த்தைகள், அதாவது மோசேக்கு முன்பாக மனசாட்சியின் காலம் என்று அறிந்திருக்கிறோம். மனசாட்சியின்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பழி மரணத்திற்கு முன்பாக அவர்கள் மேல் பாதாளத்தில் வைக்கப்பட்டார்கள். அதைத்தான் இயேசு சொல்லும் பொழுது ஆபிரகாமின் மடி என்று சொல்லி அழைக்கிறார் மேல் பாதாளத்தை. மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்து வாழாதவர்கள் அவர்கள் கீழ் பாதாளத்தில் வைக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர்கள் ஆபிரகாமினுடைய மடிக்கு சென்றார்கள். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் கீழ் பாதாளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பழி மரணத்திற்கு பின்பாக சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்று சொன்னால் 2 மேல் பாதாளமும் கீழ்ப்பாதாளமும் சத்ருவினுடைய ஆளுகைக்குட்பட்டதாக இருந்தபடினாலே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, அதாவது சத்ருவினுடைய தலையை சிலுவையிலே நசுக்கி அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கின இயேசு பரிசுத்தவான்களை அந்த 3வது வானம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த பரதீசுக்குள்ளாக அவர் அதை கொண்டு போய் அவர்களை வைக்கிறார். அது பரலோகம் அல்ல, அது பரதீசு, இளைப்பாறுகிற ஒரு இடம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையில் அவருடைய சரீரங்கள் உயிரடையும் பொழுது அவர்கள் இணைக்கப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். அதன் வரையிலும் அவர்கள் 3ஆம் வானம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற பரதீசில் இந்த உலகத்தில் இன்றைக்கு சபையாய் வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சாட்சியின் வசனத்தை காத்து கொண்டவர்கள் மரித்திருந்தால் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்களாய் இருக்கலாம், இன்றைக்கு மரித்து போன பரிசுத்தவான்களாய் இருக்கலாம். அவர்கள் 3ஆம் வானம் என்று அழைக்கப்படுகிற அந்த பரதீசுக்குள் அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தரின் 2ஆம் வருகையில் சரீரத்துடன் உயிர்த்து கர்த்தரோடு கூட அவர்கள் இருப்பார்கள் என்கிற காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உலக வாழ்க்கைத்தான் நாம் கீழ்ப்பாதாளத்துக்கு செல்ல வேண்டுமா அல்லது பரதேசுக்கு செல்ல வேண்டுமா என்கிற காரியத்தை நமக்கு உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதற்குத்தான் புதிய ஏற்பாட்டிற்கு ஆண்டவர் அநேக நிருபங்களை தந்திருக்கிறார், சுவிசேஷங்களை தந்திருக்கிறார், நற்செய்தியை தந்திருக்கிறார். அந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பரதேசுக்குள் சென்று அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பரதீசு வாக்கு தத்தம் இன்ப வனமான ஏதேனுக்கு நிகரான ஒரு புதிய இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அதன் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க கிடைக்கும் என்று சொல்லி இங்கே யோவானுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு எந்த நிமிஷத்தில் கொடுக்கப்பட்டாலும் அதை அள்ளல் தட்டாதபடி ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறதே. அவரை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது என்று சொல்லி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் நாம்
பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக பரதேசுக்குள்ளாக நாம் இன்றைக்கு மரித்தாலும் செல்லுவோம். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரகசிய வருகை முந்தும் என்று சொன்னால் ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் அவரோடு கூட இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒப்புக்கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக